இந்த டிப்ஸ் என்னென்னா, கட்லட் செய்ய ரொட்டி தூள் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சரிசியை நல்லா பொடிச்சு தூளாக்கி நம்ம வந்து பயன்படுத்தினா கட்லெட் நல்ல டேஸ்ட்டாக உங்களால் வந்து செய்ய முடியும். ரொட்டி தூள் இல்லாமல் பச்சரிசியை கொண்டு கூட நம்ம கட்லெட் வந்து டேஸ்ட்டாக செய்யறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், முள்ளங்கி சாம்பார் நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சமாக வந்து எண்ணெயில் முள்ளங்கியை நல்லா வதக்கி அதுக்கப்புறமா சாம்பாரில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, வெங்காய பஜ்ஜியை வந்து வெங்காயத்தை தோலை உரிக்காமல் நம்ம வந்து வட்டமாக வெட்டி அதுக்கப்புறம் தோலை உரிச்சோன்னு சொன்னால் வெங்காயம் தனித்தனியாக வந்து பிரியாமல் நல்லா வட்டமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம உருளைக்கிழங்கை வந்து சீவி எதுவுமே வந்து கொஞ்சமாக வந்து பயத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாவை வந்து நம்ம தூவி சிப்ஸ் செஞ்சோன்னா ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து பருப்பில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு வேக வச்சோன்னா ரொம்ப வேகமாகவே வந்து பருப்பு வெந்துடும். அதோட சுவையும் மனமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்பொழுது நெய் வந்து கொஞ்சமாக விட்டு வேக வச்சாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், மோர் குழம்பு செய்யும்போது நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் குழம்பு வந்து செஞ்சு இறக்கும்போது கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையே, அதை ஊற்றிட்டு நம்ம இறக்கணும்னு சொன்னால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு மோர் குழம்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், கொண்டைக்கடலை, பட்டாணி, முச்சை இதெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு தேவையானதாக இதை வந்து முதல் நாளே நம்ம வந்து ஊற போட்டுடணும். அப்படி ஊற போடலை, நம்ம மறந்துட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலான்னா, அதை வந்து எண்ணெய் விடாமல் நல்லா வந்து வறுத்து அதுக்கப்புறமா குக்கரில் நம்ம வேக வச்சோன்னா நல்லா வந்து வெந்து உங்களுக்கு கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம தோசை மாவு அரைக்கும்போது கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சோன்னா தோசை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா டேஸ்ட்டாக வந்து முறுமுறுன்னு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, காஃபி ஃபில்டரில் வந்து அடிப்பாகத்தில் உள்ள துவாரங்களை வந்து நல்லா அடைச்சிக்கிச்சின்னு சொன்னால் கேஸ் அடுப்பு நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஃபில்டரை வந்து இடுக்கியால் நம்ம பிடிச்சி பர்னருக்கு மேலே நம்ம காட்டணும். அப்படி நம்ம காட்டும்போது அதில் இருக்கிற அடைப்பு எல்லாமே வந்து தூள் தூளாக வந்து நமக்கு தனித்தனியாக கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி ஃபில்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டரில் இருக்கிற இந்த தூசுகள் துகள்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து மோர் குழம்பு செய்யும்போது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடியாக்கி குழம்புல நம்ம வந்து சேர்த்தோன்னா நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், வாழைக்காய்கள், வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம வந்து சமைக்கும்போது 2 தேக்கரண்டி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தாளித்தோன்னா நல்லா வந்து மணத்தோடு நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த வாழைப்பூ, வாழைக்காய் சம்மந்தமான பொரியல் எல்லாமே டேஸ்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இட்லி வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 4 பச்சை உளுந்து அப்பளத்தை நம்ம தண்ணியில் நனைச்சி மிக்சியில் 1 நிமிஷம் நம்ம ஓட விட்டு மாவில் கலந்து வாத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி நல்ல ஒரு பூ போல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம இட்லி செய்யும் பொழுது இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, துவரம்பருப்பை வேக வைக்கும்போது பருப்பு கூட ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை கலந்து நம்ம வேக வச்சோன்னா சாம்பார் நைட்டு வரலுமே வந்து கெட்டு போகாமல் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாகவும் அது உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே போல் இட்லிக்கு வந்து நம்ம அவலுமே சேர்த்து அரைக்கும்பொழுது நல்ல கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து சாம்பாரில் வந்து அதிகளவு உப்பு ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து தோல் சீவிட்டு நம்ம வந்து சாம்பாரில் போட்டு வேக வச்சிடணும். இப்படி நம்ம வேக வைக்கும்பொழுது உப்பு வந்து ஈஸியாகவே வந்து அதில் உறிஞ்சி எடுத்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். மீனில் இருக்கிற தேவையில்லாத பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம நீக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இது அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்னா, மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, க்ளீன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைன்னா வெங்காயச்சாறு, இது நல்லா தடவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துடும்போது மீனில் இருக்கிற அதிகப்படியான ஸ்மெல் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து சுண்டல் வகைகள்லாம் வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, கடலை, சுண்டல் இந்த வகையெல்லாம் நம்ம வந்து குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். மேலும் பாசிப்பருப்பு இதே மாதிரியான சிறு சிறு பருப்புங்களாம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சாலே போதும். அது ஈஸியாக வந்து ஊறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த பெரிய பெரிய மொச்சைக்கொட்டைகள், கடலை வகைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து 6 to 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அப்போ தான் அது வந்து ஈஸியாகவே வந்து வெந்தும் கிடைக்கும், அதில் இருக்க சத்தம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து ஹாட்டாக தண்ணி ஊற்றிட்டு, நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னா அந்த பயிர் வகைகளை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து மூடி வைக்கும் பொழுது ஒரு 1/2 hour to 1 hourலேயே ஈஸியாகவே வந்து இந்த பயிர் வகைகள்லாம் வந்து உங்களுக்கு வெந்து கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். வெந்த கடலை இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த எந்த வகையான சுண்டல், கடலைகள் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சாலுமே அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளை எள் தூவிட்டு நம்ம நல்லா வந்து கலக்கி நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் அது இருக்கும். முளைக்கட்டிய பருப்பு, சுண்டல் இந்த வகைகளெல்லாம் வந்து அதிக அளவு புரதம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது கூட எள் கலந்து நம்ம கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு உணவாக அது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சுண்டல் வந்து ஈஸியாகவே வந்து சுவை கூடுங்க. அது கூட வந்து நம்ம உப்பு ப்ளஸ் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து செஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் அதிக அளவு டேஸ்ட் வந்து உங்களுடைய சுண்டல் வகைகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து சாம்பாரில் வந்து புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே அதில் இருக்க புளிப்பை வந்து நம்ம சரி பண்ணிட முடியும். அது என்னென்னா வந்து நம்ம பருப்பை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்து, உருளைக்கிழங்கு இருக்குல்லையே அதை கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம மசிச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாகவே வந்து பருப்பில் இருக்கிற இந்த சாம்பாரில் புளி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப், நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிக அளவு வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப நாளைக்கு உங்களால் யூஸ் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, நம்ம வந்து 2 days ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்பொழுது நம்ம எவ்வளோ தான் வந்து சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து கீழாநெல்லி சம்மந்தமான டிப்ஸ் தாங்க. கீழாநெல்லி நம்ம சமைக்கும்பொழுது அதிக நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. அதிக நேரம் வேக வச்சோம்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து சமைச்சு எடுக்கணுங்க. ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இது கூட உளுத்தம் பருப்பு, வறுத்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி செய்யும் பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து கீழாநெல்லி இருக்கும். மேலும் அது கூட வந்து நம்ம வந்து இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு உப்பில் ஊற வச்சு எடுத்துட்டோன்னா அதில் இருக்க கசப்பு தன்மையும் போயிடும், அதில் இருக்க சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மஞ்சள் காமாலை இதுக்கு எல்லாமே வந்து கீழாநெல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. கீரை வகைகள் வந்து எப்போவுமே நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து சாப்பிட்றது நம்ம வழக்கமாக வச்சுக்கணும்.
அதே போல் அதில் இருக்க பூச்சிகள் எல்லாமே நீக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மஞ்சத்தூளில் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாகவே அதில் இருக்க பூச்சி புழுக்கெல்லாம் செத்து போயிடும். இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து நண்டு குழம்பு செய்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நண்டை வந்து நல்லா சுத்தம் செய்யும்போது அதில் குடலை வந்து கருப்பு பாகங்களையும் நல்லா வந்து நீங்கள் வந்து நீக்கி எடுத்துக்கணும். அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம். நம்ம இது கூட வந்து முந்திரி பேஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த எறா தொக்குக்கு வந்து கொடுக்குங்க. நல்ல ஒரு வேர்க்கடலை அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் கூட நம்ம வந்து சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து எறா தொக்கு உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து நண்டை வந்து நம்ம வெறும் எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக வந்து வதக்கி அதுக்கப்புறமா வந்து குழம்புல வந்து போடணும். அப்படி போடும்போது நல்ல வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நம்ம வதக்கும் பொழுதும் நல்லா பழுப்பு நிறமாக மாறும் வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து மசாலாக்கு எண்ணெய்க்குள்ளே வந்து நல்லா மிதமான அளவில் நல்லா ஒட்டி கிடைக்கிற வரை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்படி வதக்கும்போது நல்லா வந்து நண்டில் ஆட் ஆகி ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நண்டு இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் தரப்பட்டுக்கு, பார்த்து பயனடைங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து வெட்டி உப்பு தண்ணியில் சூடான உப்பு ப்ளஸ் கொஞ்சமாக வந்து வெந்தய கொத்து அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம அதை வந்து கழுவி எடுத்தாலே போதுங்க. அதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாமே வந்து நல்லா வந்து நீங்கி கிடச்சிடும். அதே போல் நம்ம வந்து காலிஃப்ளவர் செய்யும்போது வேகும்போது ஒரு சின்ன வந்து லவங்கப்பட்டை பேலீஃப் இருக்குல்லையே அது வந்து போடலாம். அப்படிலாம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து வதக்கி எடுத்து செய்யும்போது காலிஃப்ளவர் தொக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். உப்பு கலந்ததுக்கு பிறகு வந்து காலிஃப்ளவர் வந்து தண்ணி விடும். அதனால் வந்து அதை வந்து பிசையாமல் நல்லா வந்து சுருட்டி பரோட்டா செய்வது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுற்றி சுற்றி வந்து எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல மசாலாலாம் ஆட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக வந்து காலிஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பொரியல் செய்யும்பொழுது கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, தேங்காய் துருவல் இதை ஆட் பண்ணணுன்னு சொன்னால் நல்ல ஹை ரிச்னஸ் டேஸ்ட் வந்து உங்களுடைய காலிஃப்ளவர் தொக்குக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து அரைச்சி நல்லா வதக்கி ஆட் பண்ணி நம்ம வந்து காலிஃப்ளவரில் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுடைய காலிஃப்ளவர் தொக்குக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்புமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் நல்லா வந்து தூவி விடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து காலிஃப்ளவர் தொக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து காய்கறி பழங்கள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பசுமையாக நம்ம வச்சுருக்கிறதுக்கான டிப்ஸ் தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கீரையை வந்து சுத்தம் செஞ்சு துணியில் நல்லா வந்து ஏர்டைட் பெட்டியில் நம்ம டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு நம்ம வச்சோம்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து ரொம்பவுமே வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆப்பிள், வாழைப்பழம், மாங்காய் இது போல் பழங்கள்லாம் வந்து ஒன்றாக நம்ம வந்து வைக்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அப்படி வச்சோம்னு சொன்னால் இதில் வந்து சீக்கிரமாகவே வந்து பழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்பிள், வாழைப்பழம், மாங்காயெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே வந்து தனித்தனியாக தான் வந்து வைக்கணும், ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க. ஓகே, அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பூண்டு நறுக்கும்போது வந்து நம்ம கண்ணில் வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா நம்ம வந்து வெங்காயம்லாம் நறுக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு எடுத்துடணும். கத்தியோட பக்கத்தில் சிறிது தண்ணீர் நம்ம வந்து தடவிட்டு நம்ம நறுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர்றது வந்து ஈஸியாகவே வந்து நம்மளால் குறைச்சிட முடியுங்க. கொஞ்சம் தண்ணியில் நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கணுன்னா கூட ஈஸியாக தோலும் உரித்து எடுத்துட முடியும். கண்ணில் தண்ணி வராமலும் நம்மளால் வந்து வெட்டி எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அரிசி கழுவும் போது நம்ம வந்து
சில துளி எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, எலுமிச்சை சாறு நம்ம சேர்த்து அரிசியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னு சொன்னால் நல்லா வந்து பளிச்சுன்னு வெள்ளையாகவும் கிடைக்கும். ஒன்றுத்தோட ஒன்று அரிசி ஒட்டாமலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது போல் நம்ம வந்து அரிசி நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு துளி லெமன் ஜூஸ் புழிஞ்சாலே போதுமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புளி ஊற வைப்போம் இல்லையா, அது வந்து ஈஸியாக வந்து நம்ம கரையிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, புளியை வந்து சூடான தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஊற வச்சோன்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து அது கரைஞ்சிடும். நம்ம வந்து புளி தண்ணி வந்து எப்போவுமே வந்து கண்ணாடி அப்படிலாம் ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணுங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணி புளியெல்லாம் நம்ம கரைச்சி யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, சாதம் வடிக்கிற தண்ணியிலையுமே நம்ம வந்து புளியை ஊற வச்சோன்னா அதில் இருக்கிற சத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் ஈஸியாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, உப்பை வந்து கட்டியாகாமல் பாதுகாக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா வந்து உப்பு டப்பாவில் வந்து சில தானியங்கள், அரிசி கூட நம்ம போடலாம். எதுவும் தானியம் இல்லைன்னா அரிசி நம்ம போட்டு வைக்கும் பொழுது ஈரப்பதம் வந்து குறைஞ்சி கட்டியாகாமல் இருக்கும். சில வெந்தய தானியங்களுமே நம்ம வந்து உப்பில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்க முடியும். வெந்தயம் வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி உப்பு கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உப்போட டேஸ்ட்டுமே வந்து மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா, அந்த ஓடு கூட நம்ம கொஞ்சமாக வந்து உடச்சி இந்த உப்பு பானையில் போட்டு வைக்கும் பொழுது சீக்கிரமாகவே வந்து உப்பு வந்து கட்டியாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். வடை வந்து அதிக அளவில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து வடை செய்வோம் இல்லையா, அப்போ வந்து வடை மாவில் வந்து சூடான எண்ணெய் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு நம்ம சேர்த்தோன்னா எண்ணெய் வந்து அதிக அளவு குடிக்காமல் நம்மளால் வந்து பொரித்து எடுத்துட முடியும். அப்படி இல்லைன்னா மாவை வந்து பிசைகிறப்போ கொஞ்சமாக வந்து ரவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரவை வந்து மாவில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் சமநிலைப்படுத்தி வைக்குங்க. அதனால் வந்து வடைக்கு நல்ல ஒரு முறுமுறுப்பும் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் சுவையுமே வந்து மேம்படுத்தும். அதனால் வடை சுடும்பொழுது அதிக எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வடை சுடுறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பால் வந்து கொதிக்க வைப்போம் இல்லையா, கொதிக்க வைக்கும்பொழுது அது மேலே வந்து பாத்திரத்து மேலே ஒரு மரக்கரண்டி நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுட்டோம். இப்போ நம்ம வேறு எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் மறந்து விட்டுடுவோம் இல்லையா, பால் பொங்கி அடுப்பெல்லாம் அணையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம பால் வந்து வச்சுட்டு போகும்போது சிம்லேயும் நம்ம வச்சுட்டு போயிடலாம். அதே போல் பொங்கி நம்ம வந்து வழியாமல் தடுக்கிறதுக்கு மேலே ஒரு மரக்கரண்டியும் வச்சுட்டு போகணுன்னு சொன்னால் நம்ம மறந்துட்டால் கூட அது பொங்கி வந்து அதிக அளவில் பாதிப்பு இல்லாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடுமானவரை நம்ம பாலோ இல்லை ஏதாச்சும் பொங்கி வழிகிற பொருளோ சமைக்கும் பொழுது நம்ம எங்கேயும் போகாமல் அடுப்பாண்டே இருந்து அதை சரி பண்ணுற வழியை தான் நம்ம பார்க்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை பார்க்கணும். சரிங்களா? இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு எதுவும் வராமல் தடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஊற வச்ச புளி அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீசரில் நம்ம அதை வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இதை வந்து நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ஐஸ் க்யூப் புளியை வந்து உபயோகித்து நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இட்லி மாவு மீந்துடுச்சின்னு சொன்னால் கொஞ்சமாக துவரம் பருப்பு, பயத்தம் பருப்பு ஊற வச்சு மிளகாய் வற்றல் இருக்கு இல்லையா, இது கூட சேர்த்து நல்லா கொரப்பாக நல்லா அரைச்சி இட்லி மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கி போட்டு நல்லா அடையாக கூட நம்மளால் வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணி செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். நம்ம இது போல் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணோம்னா இது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். அதே போல் நாட்டு சர்க்கரையும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணும்போது அதோடய இனிப்புக்குமே வந்து ப்ரெட் டோஸ்ட் நல்ல ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அமையும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது கூட வந்து அணியும் ஆட் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்மளால் வந்து ப்ரெட் டோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட முடியும்.
இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து குருமா செய்கிறோம் இல்லைங்களா, குருமா செய்யும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குருமாவுக்கு அரைக்கும்போது வந்து மற்ற மசாலா பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சோன்னு சொன்னால் குருமா நல்லா வந்து கெட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே போல் குருமா செய்யும்பொழுது எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணி அரைச்சி தக்காளி அரைச்சி ஊற்றி நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம இது போல் வந்து மீன் வறுக்கும்பொழுது அடிக்கடி சொல்கிற டிப்ஸ் தாங்க. இது கூட வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு உடனே நம்ம வந்து மீனை போட்டுறக்கூடாது. அது கூட வந்து நம்ம கொத்தமல்லி ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மீனை போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்படி செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அதில் இருக்க அரோமா டேஸ்ட் எல்லாமே வந்து உங்களுடைய இந்த மீனில் வந்து சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மீன் உங்களுக்கு வறுத்து எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கார்ன்ஃப்ளவரும் நம்ம ஆட் பண்ணி வைக்கிறதுனால ரொம்பவுமே வந்து மீன் ஒட்டாமல் உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இனிமேல் மீன் வறுக்கும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இனிமேல் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக செஞ்சு எடுத்துட முடியும். சப்பாத்தி மாவுக்கு பிசையும் பொழுது நம்ம பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு சுகருமே ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து மிக்ஸி பிளேடு சம்மந்தமான டிப்ஸ் தாங்க. மிக்ஸி பிளேடு இருக்குல்லையே, அது வந்து கூர்மையாக இருக்கும் எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆனால் வந்து கொஞ்சம் நாள் போக போக அதோடைய ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரமாக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம வந்து மிக்ஸி ஜார் இருக்குல்லையே, அது கூட வந்து கல் உப்பு போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்தோம்னு சொன்னால் அந்த மிக்ஸி பிளேடு வந்து சீக்கிரமாகவே வந்து ஷார்ப் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அந்த அளவு நல்லா வந்து உங்களுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஷார்ப் ஆகிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். காய்கறிகளை வந்து வேக வச்ச பிறகு வந்து உப்பு போட்டோன்னு சொன்னால் காய்கறிகளில் இருக்கிற இரும்பு சத்து வந்து வீணாகாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்கறிகளை நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோன்னு சொன்னால் அதில் இருக்க இரும்பு சத்து வந்து நமக்கு கிடைக்காது. அதில் இருக்க ரொம்ப முக்கியமான சத்து எல்லாமே நமக்கு கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா வகையான சத்துமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இடியாப்பம் செய்வோம் இல்லைங்களா, அது சம்மந்தமான டிப்ஸ் தாங்க. நம்ம வந்து இடியாப்பம் மாவு பிசைகிறப்போ வந்து கொதிக்கிற பாலை வந்து கொஞ்சம் ஊற்றி நம்ம கிளறணும்னு சொன்னால் இடியாப்பம் ரொம்ப வெண்மையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து நல்லா செய்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம வந்து இட்லி வந்து வேக வைக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லி வந்து மூடியதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒரு பனை இலை அப்படி இல்லைன்னா வந்து சுத்தமான துணி போட்டு நம்ம வந்து மூடலாம். இப்படி மூடி வைக்கும் பொழுது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதே போல் வந்து உப்பு நல்லா கலந்து வச்சோன்னு சொன்னால் இட்லிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதே போல் மாவு வந்து நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம எப்படி வந்து புளிக்க வைக்கிறோன்றதுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மாவு வந்து இட்லிக்கு புளிக்க வைக்கும்பொழுது நம்ம வந்து நல்லா வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். மாவு வந்து புளிக்கலன்னு சொன்னாலுமே வந்து இட்லி வந்து அந்த அளவு சாஃப்டாக வந்து இருக்காது. உளுந்தையுமே வந்து நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும்பொழுது ரொம்ப சாஃப்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்படி வைக்கும்பொழுது இட்லி நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு போல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் நம்ம வந்து அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, இதோட ரேஷியோவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அரிசி 1:4 என்ற விகிதத்தில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். உளுந்தை வந்து நல்லா வந்து குவாலிட்டியான உளுந்தாக நம்ம எடுத்துக்கும் பொழுது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்து பஞ்சு மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மாவு அரைக்கிறப்போ வந்து தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லதுங்க. இட்லி மாவு அரைக்கிறப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியாக நம்ம வந்து அதை ட்ரை பண்ணணும். அதே போல் நம்ம இட்லி வந்து ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, இட்லி வந்து ஊற்றி வைக்கும்பொழுது அந்த அடுக்கில் வந்து நம்ம எண்ணெயும் தடவலாம். நல்லெண்ணெய் தடவணுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தடவி ஊற்றும்போது ரொம்ப சாஃப்டாக வந்து பஞ்சு மாதிரி உங்களுக்கு வந்து இட்லி கிடைக்கும். அதே போல் இன்னும் சிலர் வந்து நல்லா வந்து புளிப்பு வர்றதுக்கு வந்து உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 to 3 hours பிஃபோரே வந்து நம்ம வந்து கரைச்சி மாவை எடுத்து வச்சுக்கணும். இப்படி வைக்கும்பொழுதும் நல்லா வந்து சாஃப்டாக உங்களால் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். நம்ம மாவில் வந்து இட்லிக்கு மாவு கரைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சோள மாவு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும். இப்படி ஆட் பண்ணும்போது கூட சாஃப்டாக வந்து இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அது போல் 10 to 12 நிமிடம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இட்லி அடுக்கில் ஊற்றி நம்ம வந்து இட்லியை வந்து வேக வச்சு எடுத்து வைக்கணும். இதெல்லாமே ட்ரை பண்ணி நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்து சமையல் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து கார சட்னி செய்கிறோம் இல்லைங்களா, கார சட்னிக்கு தேவையான டிப்ஸ் தாங்க இது. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நம்ம வந்து கார சட்னிக்கு பெருங்காயம் சேர்க்கறதுனால வந்து வாசனை வந்து ரொம்ப அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சட்னிக்கு வந்து நல்ல ஒரு பஞ்சு போல் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கிடைக்கும். அதே போல் வெங்காயத்தை வந்து வதக்கி நம்ம போட்டு எடுத்துக்கும்போது கார சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அப்படின்னா நம்ம 2 பூண்டுமே வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப டபுள் மடங்கு வந்து உங்களுடைய கார சட்னிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வற்றல் மிளகாய் இருக்கு இல்லையா, வற்றல் மிளகாயுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுடைய கார சட்னியை வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் பல்லுமே நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து இட்லி வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 4 பச்சை அப்பளம் இருக்கு இல்லையா, பச்சை அப்பளத்தை வந்து நல்லா வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி மிக்சியில் 1 நிமிடம் வந்து நம்ம வந்து ஓட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி மாவு கூட கலந்தோன்னு சொன்னால் பூ போல் இட்லி நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், துர்நாற்றம் வீசுகிற கண்ணாடி பாட்டிலாம் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லு வரும் இல்லையா, இது போல் பாட்டிலாம் வந்து கொஞ்சம் வந்து கடுகை போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கழுவி வைக்கணும். இப்படி வைக்கும்பொழுது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு ரொம்ப நீட்டாக கிளியராக கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டிலில் இருக்கிற கரைகள் கூட வந்து ஈஸியாகவே வந்து நீங்கி கிடச்சிடும். சின்ன பசங்க எப்போவுமே ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம கிருமிகள்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை நீட்டாக கழுவி வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது போல் சின்ன பசங்களுடைய பாட்டில்ஸ்லாம் நம்ம நல்லா நீட்டாக வந்து க்ளீனாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். துவரம்பருப்பை வந்து வேக வைக்கும்பொழுது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னு சொன்னால் சாம்பார் நைட் நேரம் வரலாம் ரொம்பவுமே வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களால் நல்ல டேஸ்ட்டாகவும் சாம்பார் செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஆப்பத்துக்கு வந்து நம்ம வந்து மாவு கலக்கும்போது 2 மஞ்சள் வாழைப்பழத்தையும் மிக்சியில் கூழாக்கி சேர்த்து நம்ம வந்து ஆப்பம் வார்த்தோன்னு சொன்னால்
அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருணைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் செய்யும்பொழுது வந்து நம்ம வந்து 4 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதுவும் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி சாறு நம்ம சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் கூட வந்து ஒரு கை பச்சை வேர்க்கடலை பருப்பு வந்து நம்ம நல்லா அரைச்சி வந்து ஆட் பண்ணணும். இப்படி செய்யும் பொழுது சாம்பாருமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் செய்யும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக வரணும்னா பச்சை வேர்க்கடலையை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமான டிப்ஸ் கூட தாங்க. இது என்னென்னா, நம்ம வந்து சத்தான காலை உணவு வந்து நம்ம எப்போவுமே வந்து எடுத்துக்கணும். நம்ம காலை உணவுன்றது நம்ம ஏதோ ஒரு உணவு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம், அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்ம வந்து காலை நேரத்தில் வந்து உணவு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னு சொன்னால் காலை உணவு வந்து ரொம்ப சத்தான முறையில் இருந்தால் தான் தேவையான அளவு எனர்ஜிக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காலை உணவு வந்து சத்தான முறையில் எடுத்துக்கிறதுக்கு பாசி பருப்பு அடை வந்து ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் தேவையான அளவு எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடையை எப்படி செய்யலாம்னா, துவரை, கடலை, உளுந்து, பயத்தம் பருப்பு இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் நல்லா வந்து 4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு வரமிளகாய் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். சோள மாவை தண்ணியில் கரைச்சி நம்ம பருப்பு கூட சேர்த்து மாவாக நம்ம தோசை போல் வார்த்து எடுத்து சாப்பிட்டோன்னு சொன்னால் இது கூட நம்ம சட்னியும் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அடை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு ஆகாரமாகவும் காலையில் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் காலையில் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இந்த டிப்ஸ் இன்னும் முருங்கைக்கீரையை வந்து பறித்த உடனே வந்து மண், தூசி, பூச்சி, முட்டைகள் இதெல்லாமே இருக்குங்க. அதனால் வந்து நம்ம வந்து உப்பு தண்ணியில் 5 to 10 minutes நம்ம வந்து ஊற வச்சு நம்ம கழுவுனா ரொம்ப நல்லது. கடைசி முறையில் வந்து கழுவி நம்ம நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. 5 to 7 minutes மட்டும்தான் வந்து நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க விட்டமின் சி, ஃபோலேட் இது போல் வந்து நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னு சொன்னால் அதில் இருக்கிற நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு குறைஞ்சிடும். அதே போல் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணணும். முருங்கைக்கீரையில் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுபோல் முருங்கைக்கீரை சமைக்கும்போது வந்து பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக வந்து செஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து இருக்கும். அதே போல் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து புளி அப்படியே லெமன் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணும்பொழுது அதோடைய பச்சை தன்மை வந்து மாறாமல் வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே இதில் இருக்குது. கண்டிப்பாக வந்து விட்டமின் சி, ஃபோலேட் ஆசிட் இதெல்லாமே வந்து முருங்கைக்கீரையில் இருக்கிறதுனால நம்ம நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உணவில் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சேப்பங்கிழங்கு ஒரு டிஷ் வந்து நம்ம பார்ப்போம் வாங்க. இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வந்து நல்லா கழுவி வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது தோல் எல்லாமே நல்லா நீக்கிடணும். தோல் நீக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெய் கையில் தடவிக்கணும். எண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேப்பங்கிழங்கை வந்து உரிச்சு எடுத்தோன்னு சொன்னால் கைகளில் நமைச்சலும் வராது. சேப்பங்கிழங்குல இருக்க அந்த சில பால் போல் பொருள் இருக்கும் இல்லையா, அதுலேயும் நமக்கு தேவையில்லாமல் அரிப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே போல் நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா தொக்கா செய்கிறதுக்கும் இது போல் நம்ம வந்து விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அதில் வந்து இந்த வாசனை ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டு கூடவே வந்து தக்காளியும் போட்டுடணும். போட்டுட்டு உப்பு வந்து அது கூட போட்டுடணுங்க. ஏன்னா உப்பு போடும்போது நல்லா வந்து ஈஸியாகவே வந்து வதங்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து உப்பு போடலாம். சில பேர் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை கூட ஆட் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம இது போல் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே வந்து இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அந்த பேனில் ஒட்டாமல், நம்ம எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அதில் ஒட்டாமல் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து எண்ணெயிலே வந்து வெறுமனே போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நம்மளுடைய பாத்திரத்தில் வந்து ஒட்டிடும். அதனால் வெங்காயம் போடுவோம் இல்லைங்களா, போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நம்ம செய்கிற இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிக்கன் வந்து நம்ம எப்போவுமே எடுத்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கணுங்க. அப்படி செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்ம எது செய்கிறதா இருந்தாலும். அதே போல் கொஞ்சம் திக்காக கிரேவியாக கிடைக்கணும்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இது போல் அரைச்சி நம்ம வந்து ஊற்றும் பொழுது நல்ல ஒரு திக்காகவும் கிடைக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டுமே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சிக்கன் கிரேவியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணும்போது காரத்துக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நல்லா அதிக அளவில் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா தொக்கா வந்து கிடைக்கும்போது நல்ல டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நல்லா கழுவி எடுத்து அதில் உப்பு எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு ஃபோக் வச்சு அதில் நம்ம ஹோல்ஸ் போடும்பொழுது அதில் இருக்க மசாலா எல்லாமே சிக்கன் உள்ளே வந்து இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இது போல் கிரேவியாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம சுண்டை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து அது கூட வந்து நல்லா கலந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது போல் வந்து நம்ம அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணோன்னா சிக்கனில் வந்து ரொம்ப சொதன்னு ஆகிடும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்காது. மசாலாலாம் ஆல்ரெடி போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கின தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதில் போட்டு ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் டச்சில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சமையல் டிப்ஸ் என்னென்னா, கருவேப்பிலை வந்து காய்ஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து மிளகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சள், பெருங்காயம் இதெல்லாமே நல்லா வறுத்து பொடி செஞ்சு மோரில் கலந்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த பொடியை வந்து நம்ம குழம்பு, சாம்பார், எந்த வகையான குழம்பு செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் தூவி இறக்கணும்னு சொன்னால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் அதிகமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து காய்ஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இனிமேல் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து கட்லெட் செய்யும்போது வந்து உருளைக்கிழங்க நீராவியில் நல்லா அவிச்சு தோல் உரித்து மற்ற காய்கறிகள் கூட வந்து சேர்த்து பிசைஞ்சு நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்து கட்லெட் செஞ்சோன்னு சொன்னால் குழப்பென்று நீர் வந்து கோர்த்துக்காமலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து சேமியா பாத், உப்பு மலம் செய்வோம் இல்லைங்களா, அதில் கிச்சடி, சிறுதானிய வெஜிடபிள், போகா இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ் போல் காய்கறிகள்லாம் வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கி கொஞ்சமாக வந்து தண்ணி வேக வச்சு வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்து வதக்கி செஞ்சோன்னா அதிக எண்ணெயும் ஊற்றி நல்லா வந்து வதக்கி நம்ம அதை நல்லா டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்க முடியும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்கும். காய்கறிகளும் நல்லா வந்து வெந்து இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சத்துக்களும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, சில நேரங்களில் வந்து குழம்பு பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாமே வந்து அரைக்கும்போது வந்து மஞ்சள் குறைவாக வந்து நம்மளுக்கு போட்டுட்டோன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சமைக்கும்பொழுது வந்து ரொம்பவுமே நேரம் வந்து குறைவாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம பார்ப்பதுக்கு நல்லாவும் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, மஞ்சள் பொடி வந்து தேவையான அளவு பொடிகள் இருக்கிற சம்மந்தப்பட்ட நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்பொழுது எல்லா சமயமும் மஞ்சள் பொடி போட வேண்டிய அவசியமுமே வந்து இருக்காது. நம்ம எல்லா வகையான குழம்பு வகைகள் வைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வந்து மிளகாய் தூள்லாம் போடுவோம் இல்லையா, அதிலெல்லாம் நல்லா வந்து மஞ்சள் போட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டாலும் போடலைனாலும் குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும். அதே போல் நல்ல ஒரு கலராகவும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்,
கீரைகளில் வந்து மண் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து சிவப்பு கீரையில் அதோடைய தண்டு பகுதியில் அதிக மண் வந்து நம்ம அதிகமாக வந்து இருக்கும் இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலான்ற டிப்ஸ் இது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கீரைகளை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் போட்டு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்படி ஊற வைக்கும்பொழுது மண்ணெல்லாம் வந்து அடியில் போய் தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்தோம்னு சொன்னால் கீரையை நல்லா நறுக்கி ஒரு முறை நல்லா வந்து அலசி எடுத்தாலே போதும். மண் இல்லாமல் நம்ம வந்து கீரைகளை நல்லா வந்து சமைச்சு எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்களை சமைப்போம் இல்லையா, இது போல் சமைக்கிறப்போ வந்து அதை அதிக அளவு சூட்டில் வந்து பயன்படுத்துவதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். அது மேலே வந்து எவர் சில்வர் கரண்டி இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. மேலே வந்து மரக்கரண்டி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். கொஞ்சம் மிதமான தீயில தான் நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள்லாம் வந்து எவர் சில்வர் சமைக்கிற மாதிரி சமைக்கக்கூடாது. சரிங்களா? மரத்தினால செய்யப்பட்ட கரண்டிகளை மட்டும்தான் நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்களை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கோடுகள் இல்லை கீறல்கள்லாம் போடாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் கோடுகளோ கீறல்களோ இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வந்து அந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை வந்து பயன்படுத்திடணும். ஏன்னு சொன்னால் இது போல் வந்து கீறல்கள்லாம் இருக்கும்போது நான்ஸ்டிக் பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்மளுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்க, வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி வந்து மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது தினசரி உண்ணும் உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கும்பொழுது இது போல் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து புரதச்சத்தும் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுறதுனால பால் பொருட்கள், பயறு, கடலை, முட்டை, மாமிசம், மீன் போல் இது போல் உணவெல்லாம் நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையும் குறையும், அவங்களுக்கு தேவையான எனர்ஜியுமே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம சமைப்போம் இல்லையா, வீட்டில் ஒரே நேரத்தில் அதிக அளவு நம்ம வந்து குக் பண்ணும்பொழுது அதில் வந்து உப்பு போடுவோம். ஆனால் வந்து உப்போட தேவை வந்து அதிகமாகிடும். இதனால் வந்து 2 ருசியான ஐட்டங்கள் தேவையான அளவு காய்கறிகளோடு சேர்த்து நம்ம வந்து சமைக்கிறது நமக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். போட்டோமா இல்லையான்ற கஷ்டமாகவும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதிக அளவில் வந்து உணவுகள் செய்யும்பொழுது அதில் அதிக அளவு வந்து நம்ம உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் நமக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெய்லியுமே வந்து உப்போட அளவை வந்து 5 கிராம் அளவில் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய ஹெல்த்துமே வந்து பாதிக்கப்படும். நம்ம வயசானவங்க சின்னவங்களாக இருந்தாலுமே வந்து அதிக அளவு உப்பு எடுத்துக்கும்போது ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால நம்ம உணவில் வந்து உப்பு எப்போவுமே வந்து தேவையான அளவு தான் எடுத்துக்கணும். அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து உப்பு இல்லைன்னா சமையல் நல்லா இருக்காது. இருந்தாலும் அது அதிகமாக எடுத்துக்கும் போது உடல்நலக்கு பாதிப்பு வரும்.